ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறேன், மார்க்கெட் கீழே வருது, எனக்கு லாஸ் ஆகிடுது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் எடுக்கிறேன், மார்க்கெட் மேலே போயிடுது, எனக்கு அதனால லாஸ் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம பார்க்க முடியாது. இது எதனால் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம எப்படி ஒரு சரியான இடத்த சூஸ் பண்ணிவிட்டு கால் எடுக்கிறதா புட் எடுக்கிறதா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அது என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது May 8 அன்னைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் காண்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற 2 மெயின் ட்ரெண்டையும் சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். இந்த டைப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் சைட்வேஸ்னு ஒன்று இருக்குது, டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ் அப்படின்றது இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ் இப்போ நம்ம பார்க்குறது டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோவை டச் பண்ணும்போது பை அப்படிங்கிற டைரக்ஷனும் ஹையை டச் பண்ணும்போது செல் அப்படிங்கிற டைரக்ஷனும் எடுத்துக்கும். அப்போ மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், செல்லராக மாறணும், கீழே வரும்போது பையராக மாறணும். மார்க்கெட் மேலே போயிருக்கு, இந்த இடத்துல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை எடுப்பீங்க, மேலே போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்தால் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே கீழே வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே தான் போயிட்டு செல்லராக மாறுவீங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கிருந்தால் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடே பண்ண முடியாது. இந்த சைட்வேஸ் எந்த இடத்துல நடக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் பண்ணணும். அப்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லர், அதாவது 50% செல்லராகவும் அண்ட் கீழே, அதாவது மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கும். அண்ட் இங்கே வந்த உடனே 50% பையராக மாறுவாங்க. ப்ரைஸ் என்ன ஆகிடும், மேலே போகும். ஒரு பையருக்கும் செல்லருக்கும் இடையில் ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஃபர்தராக இதோட ப்ரைஸ் ஹையை போய் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த 50% செல்லராக ஆகிறாங்க இல்லையா, இவங்க வந்து இங்கே விட்டு விலகி போயிடுவாங்க. அப்போ என்னென்னா அடிஷ்னலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு 25% பையர் உள்ளே வந்துட்டு 75% பையர் மாறி மார்க்கெட்டை மேலே கொண்டு போவாங்க. அதே தான் கீழே. ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இங்கே செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, பையர் விட்டு கொடுத்துருவாங்க. அப்படின்னும் போது இன்னொரு 25% செல்லர் ஆட் ஆகி 75% செல்லராக இருந்து மார்க்கெட்டை ஃபர்தராக கீழே கொண்டு போவாங்க. ஸோ இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த லெவல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அப்படி மார்க்கெட் மேலே இருக்கும்போது கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு எனக்கு லாஸ் ஆகிடுது, கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சா லாஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் ப்ராப்பராக தெரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வரும். மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ்லேயே இருக்கிற சமயத்தில் நான் நல்ல ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஒரு பெரிய டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிவிடுவாங்க, ஈவன் அவங்களோட கேபிட்டலை விட. அப்போ எந்த இடத்துல மார்க்கெட் விழ ஆரம்பிக்கும், எந்த இடத்துல மார்க்கெட் ஹையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியறதில்ல. அதே விஷயம் தான் மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது கரெக்ஷன் வரும்போது லூஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மார்க்கெட்டில் 4 விதமான ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த 4 விதமான ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ட்ரேடராக மாற முடியும். அப்போ ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாமல் 100% நம்ம ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி நீங்கள் கார் வாங்கின பிறகு ஒரு காரோட சிஸ்டமும் அதே சமயத்தில் உங்களோட ரோட் சிஸ்டமும் தெரியுதோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணவும் தெரியணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பை எடுக்கணும், எங்கே டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்கல் நாலேஜும் வேணும். அது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். மீண்டும் another வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.